ஒரு மதத்தின் பேரை நேரடியாக சொல்றீங்க. ஹிந்து மதம் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், இங்கேருந்து முஸ்லீமாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ சுப்பிரமணியபுரத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள்? சுப்பிரமணியபுரத்திலிருந்து முஸ்லீமாக மாறியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள்? இப்போ பணத்துக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் சுப்பிரமணியபுரத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள்? ஒரு மதத்தின் பேரை நேரடியாக சொல்றீங்க. அப்போ ஒரு சாதியின் பேரை நேரடியாக ஏன் சொல்ல முடியல ராஜா? மதத்தின் பேரை சொல்லும் பொழுது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஹர்ட் ஆகும்ல. கிறிஸ்தவ மதத்துக்கு இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறவங்க என்ன சொல்றாங்க? காசுக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் தான் மதம் மாறுறாங்களே தவிர அவங்க பைபிளை குரானை படிச்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டு மாறல, அவங்க கடவுள் நம்பிக்கையில போகல, அல்லாஹ்வின் மீது பற்று கொண்டு போகல, இயேசுவின் மீது பற்று கொண்டு போகல, அவங்க வாழ்க்கை நெறிமுறையாக பைபிளையோ குரானையோ அவங்க ஏற்றுக்கிட்டு போகல. வெறுமனே பணத்துக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் கஞ்சிக்காகவும் அரிசி பைக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் மட்டுமே தான் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்திலிருந்து மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸோடைய அவங்களுடைய மனசு புண்படாதப்ப இதை கேட்கும் பொழுது அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆகும். அப்ப அந்த மதத்தினுடைய பெயரை நேரடியாக கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் சொல்லி உன்னால பிரச்சாரம் பண்ண முடிஞ்ச உனக்கு அப்ப மதம் மாறியவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள்னு ஏன் உன்னால சொல்ல முடியல? அப்ப இவ்வளவு இழிவாக தரக்குறைவாக ஒருத்தவனை சொல்லும் பொழுது நேரடியா இந்த சாதியை சார்ந்தவன் தான் இந்த இழிவான வேலையை செஞ்சான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாதியை சார்ந்தவர்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணுவாங்க, உன்னை கைது பண்ணணும். ஏன்னா இரண்டு சாதிகளுக்கு இடையே அல்லது இரண்டு மதத்துக்கு இடையே ஒரு கலவரத்தை மூட்டுகின்ற வேலையை இந்த பரதேசி நாய் பண்றான், அவனை கைது செய்யும் வரை அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு போராட்ட காலத்தில் அந்த சாதிகள் குதிக்கும். அதனால உனக்கு பிரச்சனை வரும். அப்ப மதத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த மதத்தை பற்றி சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ இங்க ஒரு சிறுபான்மை மதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஜேபியினால ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு. இப்ப இதை ஒரு காரியமாக அவங்க எடுத்து போராட்டத்தில் உள்ள குதிச்சாக்கா உனக்கு சப்போர்ட்டாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படும் என்பதனால் இதை தடுக்க வேண்டும். இது நடக்கக்கூடாது என்பதற்காக இங்க கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் அமைதி காப்பாங்க. அவங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் ஏறி அவங்களை தூக்கி போட்டு மிதிப்ப.